அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மெயினா பார்க்கக்கூடியது TRB BEO எக்ஸாம் 2023. சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீ வீடியோ ரெக்கார்டு வந்து பண்றதுனால. ஸோ இந்த வீடியோ எதுக்கு பர்டிகுலரா கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன், சார் BEO எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போகுமா, எக்ஸாம் வந்து அந்த டேட்ல வந்து இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு. ஸோ அதுக்கான உண்டான வீடியோ தான் இது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, நாம வந்து படிக்கிறத வந்து எப்படி படிக்கணும், அதாவது எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வந்து முக்கியத்துவத்தை கொடுத்து படிக்கணும். உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் இல்லையா, எளிதாக அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி. ஸோ இந்த கண்டென்ட் படி தான் நம்ம வந்து தெளிவாக படிச்சிருக்கணும். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து BEO எக்ஸாம் டேட் வந்து எப்போ வரும், இது வந்து நம்ம கிளியரா வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணியிருக்கணும். இப்போ TRB போர்டில் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சீரி நம்பர் 2ல் வந்து சொல்லியிருப்பாங்க 5/6/2023. இந்த டேட்ல இருந்து 5/7/2023 வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணியிருப்போம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 10/9/2023 டின்டேட்டி. அதாவது எப்பயுமே ஒரு TRB போர்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதிகபட்சமாக 90 நாள் வந்து கொடுப்பாங்க ஒரு எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு. குறைஞ்சபட்சமாக 60 நாள் வந்து அவங்க கொடுப்பாங்க ஒரு எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த BEO எக்ஸாமினேஷன் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து அவங்க சொன்ன எக்ஸாம் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 90 நாள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்னன்னா, இந்த 10/9/2023 வந்து எக்ஸாம் வந்து டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் வந்து இருக்குமா இருக்காதா, இதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே TRB போர்டுலேருந்து அஃபீஷியலாக ஒரு ப்ரெஸ் நியூஸ் வராமல் நாம் வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மே பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் TRB போர்டு எப்போ வேணும்னாலும் எக்ஸாம் டேட் வந்து அவங்க சொல்லலாம். ஒருவேளை நாளைக்கு கூட TRB போர்டுலேருந்து ப்ரெஸ் நியூஸ் வந்து வரலாம், வராமையும் போகலாம். ஸோ அதை பொறுத்து அதனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் வந்து TRB போர்டுலேருந்து கன்ஃபார்மாக ப்ரெஸ் நியூஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து டேட் வந்து தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கற்பனை பண்ண வேண்டாம். ஏன்னா TRB போர்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வேற. அதுக்காக சொல்கிறேன். ஸோ எக்ஸாம் அந்த டேட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து படிக்கணும். ரெண்டாவது வந்து ஏற்கனவே படித்த டாப்பிக்கை வந்து ரிவிஷன் பண்ணணும். புதுசாக எந்த ஒரு டாபிக்ஸ் வந்து படிக்கக்கூடாது. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் 10/9/2023 எக்ஸாம் வந்து இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஏற்கனவே படித்த ஒரு டாபிக்ஸை தெளிவாக படிங்க, ரிவிஷன் வந்து கரெக்டாக பண்ணுங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு டாபிக்ஸ் வந்து படிக்காதீங்க. ஏன்னா இருக்கக்கூடிய டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம முக்கியமாக வந்து செய்யணும். சப்போஸ் 10/9/2023 வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போச்சு, எக்ஸாம் வந்து அந்த டேட்ல இல்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே படிச்ச ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டினியூஸா வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிளஸ் ஏற்கனவே படிக்காத ஒரு டாபிக்ஸ் அதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டாபிக் வந்து எக்ஸாம் தள்ளி போன பின்னாடி வந்து ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கிங்க. எக்ஸாம் வந்து 10/9/2023 இருக்கு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் எக்ஸாம் வந்து தள்ளி போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏற்கனவே படிச்ச ஒரு டாபிக் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம் எக்ஸாம் வரைக்கும். சப்போஸ் அந்த டேட் தள்ளி போகுது, அப்போ படிக்காத இருக்கக்கூடிய டாபிக்ஸை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த 2 மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும். இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம புதுசா படிக்க ஏற்கனவே படிச்ச ஒரு டாபிக் வந்து நம்ம ரீகால் பண்ண மாட்டோம். ஸோ நிறைய பேருக்கு அதில் தான் வந்து மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தப்பு வந்து நீங்க பண்ணாதீங்க. சப்போஸ் 10ஆம் தேதி 10/9/2023 வந்து எக்ஸாம் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அப்படின்னு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்கனவே படிச்ச ஒரு டாபிக் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸாம் வந்து அந்த டேட்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் எக்ஸாம் வந்து தள்ளி போச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. படிக்காத இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல எது முக்கியமானது, அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸாம் தள்ளி போன பின்னாடி வந்து நீங்க வந்து படிக்கிறது பெட்டர். ஸோ இந்த 2 மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க. ஸோ 10ஆம் தேதி
9/10/2023 வந்து எக்ஸாம் வந்து இருக்குமா இருக்காதா? இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஃபிகல்ட் வந்து ஒன்று இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் முதல்வன் எக்ஸாம் டேட் 2023. இவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் தேதி தான் எக்ஸாம் வந்து வச்சிருக்கிறாங்க. 10 செப்டம்பர் 2023 தான் நான் முதல்வர் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கு. ஸோ இதை மென்ஷன் பண்ணி கூட நம்ம டிஆர்பி பிஏ எக்ஸாம் வந்து தள்ளி போகலாம் ஒரு வேளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்கூல் எக்ஸாமினேஷன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 15ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம். ஏன்னா நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு. ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வேணும், ப்ளஸ் எக்ஸாம் டியூட்டி பார்க்கக்கூடிய டீச்சர்ஸும் நமக்கு வந்து அவங்க வந்து அலர்ட் பண்ணணும். மேக்ஸிமம் எக்ஸாம் டியூட்டி வந்து யார் அலர்ட் பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து ப்ரைவேட் காலேஜ்லையும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க சென்டர் பொறுத்து தான் முன்ன பின்ன மாறும். ஸோ கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது, டிஆர்பி போர்டுலேருந்து அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் நியூஸ் வர வரைக்கும் நம்ம வந்து கன்ஃபார்மே பண்ணக்கூடாது எக்ஸாம் வந்து தள்ளி போகுமா போகாதா அப்படின்னு. நீங்கள் படிக்கிறது கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டு இருங்க. சப்போஸ் எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். நம்ம இன்னமும் கூடுதலாக வந்து நமக்கு தெரியாத டாபிக்ஸ், தெரியாமல் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரிவிஷன் வந்து இன்னமும் நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டிஆர்பி போர்டிலிருந்து அஃபிஷியலாக நியூஸ் வர வரைக்கும், ப்ரெஸ் நியூஸ் வர வரைக்கும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் முக்கியமானது, டிஆர்பி பிஇஓ எக்ஸாமினேஷன் 2023 எளிதாக அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து லாஸ்ட் இயர் 2019 பிஏ எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்களே, அது பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மேக்ஸ் கணி திறன் மற்றும் மனத்திற சோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ 25 மார்க் வந்து மேக்ஸ்ல மட்டுமே நமக்கு வருது. அப்போ டெய்லி நீங்க என்ன பண்ணலாம், இந்த 25 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்கிறாங்க, நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் நடந்தா பிஏ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் வந்து டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்லையும் சேம் டாபிக் தான் நமக்கு மேக்ஸ். அந்த கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் 25 மார்க்குங்கிறது வந்து மேக்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக கேட்கக்கூடிய ஒரு சாப்டர். ஸோ கண்டிப்பாக 25 மார்க்குக்கு நம்ம 20 மார்க்குனாச்சும் மேலே வந்து நம்ம எடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணும்போது டெய்லியுமே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து மேக்ஸுக்குன்னு தனியாக டைம் வந்து ஒதுக்கி பயன்படுத்திக்கிங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். ரெண்டாவது சைக்காலஜி. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாலிடாக நமக்கு வந்து 30 மதிப்பெண் வந்து கேட்குறாங்க. இந்த சைக்காலஜியில் 2019 பிஏ எக்ஸாம் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு 20லேருந்து 22 கொஸ்டின்ஸ் வரைக்கும் காமனாக இருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் யாரு, இந்த சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 5 or 6 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சைக்காலஜி பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து எல்லா டாபிக்ஸ்லையும் எந்தெந்த சைக்காலஜிஸ்ட் எந்தெந்த தியரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தாவே மேக்ஸிமம் அதில் 10 மார்க் நம்மளால வாங்க முடியும். அதுக்கப்புறம் அந்த சைக்காலஜிஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த தியரியில என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் 6 மார்க்கு ஈஸியாக நம்மளால வாங்க முடியும். ஸோ சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இதுதாங்க கான்செப்ட். நீங்கள் சைக்காலஜி படிக்காமல் மட்டும் இருக்கவே கூடாது. நம்ம ஒரு 3 month 4 month முன்னாடியே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா, சைக்காலஜிக்கு எஸ்கே மங்கள் புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டாண்டர்டான புக்கு, கொஸ்டின் வந்து அதுல இருந்து நிறைய எடுப்பாங்க. ப்ளஸ் வந்து 2019 நடத்தப்பட்ட பிஏ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையும் பாருங்க. ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டினியூஸாக அந்த வீடியோ வந்து பார்க்கணும். ஏன்னு எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, சில கொஸ்டின்ஸ் வந்து அவங்க அப்படியே தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து நமக்கு கேட்பாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ பழைய கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால சைக்காலஜியில் வந்து ஒரு 20-25 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்கக்கூடியது மேக்ஸு, ரெண்டாவது சைக்காலஜி. இந்த டெய்லியுமே நீங்கள் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு 55 மார்க்குக்கு வந்து கன்ஃபார்மாக கொஸ்டின்ஸ் வருது. நீங்கள் இதெல்லாம் ஒரு 45 மார்க்குனாச்சும் நீங்கள் எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி,
நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிடிக்ஸ், இந்தியன் எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த 40 மார்க்குக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும். அது ஃபர்ஸ்ட் மேக்ஸ், ரெண்டாவது வந்து சைக்காலஜி, மூணாவதா நம்ம படிக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 40 மார்க்ஸுக்கு வந்து நம்ம படிச்சிருக்கணும். மெயினாக நம்ம படிக்கணும். எதுக்காக சொல்ல வரேன்னா 40 மார்க்கில் குறைஞ்சபட்சம் நம்ம 25 இல்லைன்னா 30 மார்க்னாச்சும் மேலே வந்து நம்ம எடுத்திருக்கணும். குறைஞ்சபட்சம் 25 மார்க்னாச்சும் கரெக்டாக கொஷின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதிகபட்சமாக ஒரு 30 கொஷின்ஸ் மேலேனாச்சும் நம்ம மார்க் வந்து எடுக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய மார்க் ஸ்கோர் வந்து அதிகமாகும். சரி, இது எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும். ஆனால் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6லேருந்து 10வது வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். அதே மாதிரி 11th 12th கொடுத்துருக்கிறதும் படிக்கணும். ஏன்னா 6லேருந்து 10வது வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா தமிழ்நாடு இந்திய தேசிய இயக்கங்கள்லாம் அதில் நான் சில இடத்துல சில பாயிண்ட்ஸு சில டாபிக்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ முக்கியமாக வந்து நம்ம இது வந்து படிச்சிருக்கணும், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்தியன் பாலிடிக்ஸ், இந்த இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து பெருசாக அவங்க வந்து கொஷின்ஸ் வந்து ரொம்ப டீப்பாலாம் கேட்கல. எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னா காமனாக, அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின்ஸ் வந்து சொல்கிறேன். இந்தியாவில் நிதி ஆணையம் அப்படின்னு ஒரு டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த நிதி ஆணையத்தில் அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டிக்கல் மட்டும்தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அல்லது இந்தியாவின் தலைமை கணக்காளர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எந்த ஆர்டிக்கல் படி வந்து வராங்க, இது இப்படிதான் அவங்க வந்து 2019 BA எக்ஸாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. ரொம்ப டீப்பாலாம் கேட்கல. ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய மெயினான ஆர்டிக்கல் வந்து நம்ம பார்த்துருக்கணும். இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்க வந்து மெயினாக பார்க்கக்கூடியது ஆளுநர். அப்போ வந்து ஆளுநருக்கு உண்டான ஆர்டிக்கல் என்ன, அப்பாயின்மெண்ட் ஆர்டிக்கல். அதே மாதிரி முதலமைச்சருக்கு அடுத்தது சட்டமன்ற உறுப்பினர். இந்த மாதிரி ஆர்டிக்கல் வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கோம். இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னு. அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது வந்து 5 ஆண்டு திட்டங்கள் பிளஸ் வந்து ரூரல் ஊரக வளர்ச்சி பொருளாதாரம் சொல்லி ஒரு டாபிக்ஸ் இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். 5 ஆண்டு திட்டங்கள் வந்து தெளிவாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸும் நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். அதுல இருந்து ஸ்கீம் வந்து 2 ஸ்கீம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மெயினாக நம்ம அதை படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸில் நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ஃபைனான்ஸ் கமிஷன். இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து 2019 BA எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு, நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, இந்தியன் பாலிடிக்ஸ், இந்தியன் எக்கனாமிக்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 2019 BA எக்ஸாம் என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய சில கான்செப்ட் எல்லாம் நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டாவே போதுமானது. அப்படிதான் அவங்க வந்து 2019 BA எக்ஸாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த 40 மதிப்பெண்கள் பெறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். உங்களுக்கு இன்னைக்கு உண்டான கொஸ்டின்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட் பிளஸ் ஷெட்யூல், அதாவது ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். இவங்களுக்கு வந்து நேஷனல் கமிஷன் சொல்லி ஒன்று இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நேஷனல் கமிஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட். இவங்க எந்த ஆர்டிக்கல் கீழே வருவாங்க இன்னைக்கு உண்டான உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அதே மாதிரி நேஷனல் கமிஷன் வந்து பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் தான் உங்களுக்கு உண்டான கொஸ்டின். ஆன்சர் தெரிஞ்சிங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக அதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 24 மார்க் இருக்குங்க. ஏன்னா இந்த ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டமான ஒரு டாபிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு மற்ற 2-3 சப்ஜெக்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு இந்த பாட்னி ஜுவாலஜி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதுல வந்து அதிக நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட நீங்க எந்த மேஜர், சப்போஸ் நீங்க பாட்னி மேஜரா இருக்கலாம், இல்ல ஜுவாலஜி மேஜரா இருக்கலாம். இப்ப ஜுவாலஜி பாட்னி படிச்சவங்களுக்குலாம் ஈஸியா இருக்கும். இந்த பாட்னி ஜுவாலஜில வந்து நீங்க ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஏன்னா இதுல இருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க எழுதுற மாதிரி பார்த்துக்கணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஜஸ்ட் வந்து நீங்க பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நீங்க அதிக நேரம் இதை கொடுத்து படிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டை தெளிவா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அந்த கண்டென்ட்ல நம்ம தெளிவா இருக்கிறோமா அது ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். இப்போ கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியா இருக்கும். கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிசிக்ஸ் கண்டென்ட்டும் வந்து
நம்ம சிலபஸ்ல வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து மெயினாக நம்ம படிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் பிசிக்ஸ் மேஜராக இருக்கக்கூடியவங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து தெளிவாக படிச்சுக்கிட்டு பாட்னி ஜுவாலஜியில் சில முக்கியமான டாபிக்ஸ் வந்து படிச்சிருக்கோம். அந்த முக்கியமான டாபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதீங்க, அந்த வீடியோ போய் பாருங்க. அதே மாதிரி தான் பாட்னி ஜுவாலஜி படிச்சவங்க வந்து இந்த டாபிக் வந்து நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிசிக்ஸ்க்கு வந்து படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஆனால் 24 மார்க் தான் கேட்குறாங்க. ஆனால் சிலபஸ் வந்து இதில் வந்து அதிகமான சிலபஸ், கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும் நம்ம சொல்ல முடியாது. சில ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு, நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். நம்ம யூடியூப் சேனல் பார்க்காதீங்க, நம்ம யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ்னு இருக்கும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி நிறையா இருக்கும். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ். இந்த தமிழ் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். தேவிர இலக்கிய களஞ்சியத்தில் ஜஸ்ட் வந்து நீங்க படிச்சிருக்கணும். தேவிர இலக்கிய களஞ்சியம் தகவல், தேவிர இலக்கிய களஞ்சியம் சொல்லக்கூடிய புக்கு. அதுல இருந்தா 2019 BA எக்ஸாம் வந்து சிலபஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. நம்ம சிலபஸும் அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். தேவிர இலக்கிய களஞ்சியத்தை தெளிவா படிச்சீங்கன்னா இந்த 16 மார்க் வந்து நீங்க ஈஸியா வாங்கலாம். இந்த 16 மார்க்குக்கு கம்பல்சரி நீங்க 12 மார்க் ஈஸியா வாங்கலாம். நான் எப்பயுமே வந்து இங்கிலீஷ் பத்தி சொல்றது கிடையாது. மொத்தமா பாத்தீங்கன்னா உங்க டோட்டல் கொஸ்டின் வந்து 151 கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன வரும். சம்டைம்ஸ் இதுல வந்து 39 கொஸ்டின்ஸோட கேட்கலாம், இல்ல 40 கொஸ்டின்ஸோட கேட்கலாம். இதுல அதே மாதிரி தான் 24 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்ல 23 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ முன்ன பின்ன வரும். ஆனால் டோட்டலாக நமக்கு இருக்கக்கூடியது 150 கொஸ்டின். நான் கொடுத்துருக்க ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா 151 கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ஃபார்மெட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த டாபிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்னு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்ல நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.